திருச்சி மாநகர், திருச்சி. திருச்சி திருச்சி கணவன் மனைவி. என்னம்மா வேணும்? கண்ணை முடிக்காமா? பணம் ஏதாவது சேமிப்பில் போட்டிருக்கீங்களா? பணம் போட்டு ஏதாவது வராமல் இருந்திருக்கா? புரியலை நான் சொல்கிறது. கிடக்கா? 3 வருஷமாக தொழில் சம்பந்தமான மனக்குழப்பமும் பிரச்சனையும் நடக்கும். உடல்நிலையில் சரியில்லாத கோளாறு அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கும். இருக்கா? செய்வன கோளாறுகள் கிடையாது. இப்போ உனக்கு இந்த தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தரேன். 6 மாதத்துக்குள்ளே தொழில் அமையும். இந்தா ஜெயிச்சு வா மகளே, வெற்றி உண்டு. துர்காதேவி எங்கே இருக்கிறா? கும்பிட்டுரு போ. கணவன் மனைவி உடனே செய். என் பேரை போட்டுக்கோ. அடி ஆரம்பிக்கலாம். ஜம்முன்னு செய். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்கள் பணத்தெல்லாம் ஏமாற்றி வேதனைப்பட்டது ஒன்று. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தெளிவான விடை கிடைக்காம லாக்காக இருக்குது. அதையும் முடிச்சு தந்துடுறேன். இந்த 2ஐயும் முதல்ல முடிச்சு தரேன்ப்பா. அடுத்து என்ன வேணும்? பையனுக்கு வேலையை பற்றி 3 மாதம் கழித்து பேசுவோம். இப்பொழுது இந்த பணத்தை வர வைக்க வெற்றியை காண்போம். எந்த குறையும் இல்லை, எல்லாம் வெற்றியாகி தரேன். ஆனந்தமாக இருக்கிறான். பிள்ளையை பற்றி கேட்டு வந்த பெண்ணடியாள். பொம்பளை மட்டும் வந்திருக்கா. பிள்ளை எல்லாரும் நுழைஞ்சிடக்கூடாது, விவரமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்த பைசில் தஞ்சாவூர். திருச்சி 3 உத்தரவு தான் இன்னைக்கு. அண்ணன் முன்னால் வாங்க. என்னம்மா பிள்ளைக்கு வேணும்? ஆமாம்மா. கண்ணை முடிக்காமா? உன் பையன் இருக்க இடத்த விட்டு உன்னை சேர்த்து வர வச்சா போதுமா? கால் நுட்டு வா. பொறுமை வேண்டும், பொறுமை வேண்டும்னு சொன்னேன். இந்தா பிள்ளை மனத்தை மாற்றியாச்சு. குழப்பமில்லாமல் வீடு வந்து சேருவான். போலீஸ் கேஸ் வராமல் உன் பிள்ளையை காப்பாற்றுவேன். நல்லா. தஞ்சாவூர் பெண்ணடியாள். தாயும் மகளும். யாரும் வந்திருக்கா? தாயும் மகளும். வாமா. இன்னொரு தாயுமான நீங்கள் நின்னுங்க. உங்களை வரட்டும். அண்ணா அங்கே நின்னுங்க. உங்களை கூப்பிடணும். சாமி உத்தரவில் இருக்குது. கால் வந்துட்டு வா பெரியாத்தா. வழிகாட்ட மறை இருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும் வெளியிருந்தும் பார்க்கவில்லையோ. எந்த ஊரு? உங்கள் பேர் என்ன? நீங்கள் இஸ்லாமியர் தானே? போ. யாருக்கெல்லாம் காது கேட்காது? உங்களுக்கு தப்புச்ச. சரி, இப்போ என்ன வேணும்? நான் என்ன சோசியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன வேணும் உனக்கு? இவ்வளவு தானே விஷயம். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி உன் தம்பிக்கு கல்யாணம் நடக்கும். உங்கள் ஜமாத்து மூலமாகவே நடந்துடும். ஒரு பாயிண்ட். உனக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. உன் பொண்ணு தான், உன் பையன் தானாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் மனத்தை மாற்றி தாரேன். வா. ஒரு வீடு சம்மந்தமாக கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். அதையும் சரி பண்ணி தரேன். உன் பையனுக்கு கல்யாணத்தை தை மாதத்தில் நடத்தி தரேன். வெற்றியாக நடக்கும். புண்ணியமாக இருப்பாங்க. சக்தி உண்டு. நல்லா இருங்க. தாயும் மகளும்.
என்ன வேண்டும்? இந்த வெள்ளப்படி எனக்கு கிளை வை. கண்ணாடி எடுத்து உங்கள் அம்மாட்ட கொடு. நிமிந்து உட்கார். இந்த விரல சிக்குன்னு பிடிச்சிக்கோ. புடி. கண்ண முடி. நீ தொடாத. கால் ஒன்றுட்டு வா. நீ மட்டும். மாரியாத்தா கோயில் எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்கா? வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கீங்களா? வராகி அம்பாள் கோயில் எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்கா? ரெண்டும் ஒன்று போல கால் வந்துவாங்க. (2027) 4வது மாதத்துக்குள் டெல்லி சர்க்காரில் இருந்து ஒரு கிரேட் ஆர்டர் வரும். அந்த ஆர்டரில் நீ நீதிபதி என்ற ஒரு அறிக்கை கிடைக்கும். அதில் உனக்கு சிவில் சம்பந்தமான விஷயத்தில் பிரெயின் ஒர்க்கு நிறைய, கிரிமினலில் இல்லை. உண்மையா இல்லையே? அதனால் உன் கல்விக்கு தகுந்த நீதிபதி பதவியை நான் வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு என்னம்மா சரி? வேற என்ன வேணும் மகளே? இந்த படிப்பு வெற்றியாகும், பதவி கிடைக்கும், யாராலும் தடை செய்ய முடியாது. என் துணை உன் வாழ்வில் உயரும். இந்தா ஜெயித்துவா. இப்போதைக்கு அதுக்கு உத்தரவு இல்லை. உனக்கு ஆசை அதிகம் அப்படி சொல்ல முடியுமா? நானே பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாங்க. உன்னை முழு முதலே மூத்த கணபதியே, முருகருடன் பிறந்த திருவுருவே குருவே, திருவுருவே உன்னை முழு முதலே. விநாயகர் கோயில் எங்கே இருக்கு? அதான் நான் அவரை பற்றி பாடுறேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துடுவான். அன்னை தந்தை நீயே, அம்மையப்பன் சேயேன் எள்ளில் நீ இருந்து. என்ன வேண்டும் அப்பா? புரியல. கண்ணை மூடணும் முதல்ல. சப்தகன்னிமார்களுக்கு ஆலயமும் எழுப்பி அதில் ஆனந்த தொண்டுகளும் செய்து நான் குலதெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பசாமிக்கு பணிவிடைகளும் புரிந்து முன்னோர்கள் தொண்டு தொட்ட பாக்கியத்தில் தடையில்லாமல் இருக்க வேண்டும் என்று முற்பிட்டு இடுப்பு முதுகெலும்பு நெஞ்சி சம்பந்தமான இடத்தில் வலிகள் ஏற்பட்டு அது செய்வனையால் நடந்திருக்குமா என்ற ஐயப்பாடு கொண்டு மனவேதனையுடன் என்னை பார்க்க வந்தாய் மகனே. உண்மையா? கால் விட்டுவா. அந்த தெய்வ தொண்டுகள் தொடரும். யாருடைய இடைஞ்சல் இல்லாமலும் உன்னை வாழ வச்சு தாரேன். வேற என்னப்பா வேணும்? உன் பையனுக்கு தொழிலும் வாழ்வும் நல்லா அமையும். ஆடி அமாவாசையிலிருந்து தொடரும், வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? தஞ்சாவூர். தஞ்சாவூர் அவங்களுக்கு? தஞ்சையில் எந்த இடம்? அண்ணா நகர். பூவைக்கு பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. கல்யாணம் யாருக்கு? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இன்னொரு தரம். நல்லா இருக்கா பாட்டு? பையன் கடந்த காலத்தை பற்றி நான் பாட்டில் சொல்லி முடிச்சிட்டேன். இனி பிரச்சனை இல்லை.
கல்யாணத்துக்கு இப்போ பூரண சம்மதம் தெரிவிக்கிறானா மகன்? அது ஏன் வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் ஒரு பாட்டில் சொன்னேன், ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. நிச்சயதாம்பரம் முடித்த பிறகு இன்னொரு பொம்பளையை போய் நான் ஒன்றை கட்டிக்கிட்டேன், எனக்கு அவளை வேண்டாம்னு சொல்கிறதுன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? உன் மகன் இந்த குற்றத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? இந்த பொண்ணு இவனை வேண்டாம்னு சொல்லிட்டா இவன் தாங்குவானா? புரியுதா உனக்கு? ஆனால் இவன் குற்றம் செய்தான். இப்போ என்ன செய்யணும்? இது யார்? உன் தம்பி பொண்ணா? இது ரெண்டும் சேர்ந்து எடுத்த போட்டால் அந்த வீட்டில் கிழிஞ்சு கிடக்க. ரொம்ப பேசக்கூடாது, நான் மாட்டிக்கிடுவேன். கால் வந்துட்டு வாங்க. இதை விட அழகான புள்ள ஒருத்தி ரெடி ஆகிட்டா. என்ன பண்ணுறது? அவன் மனத்தை இழுத்து கொண்டு வரையா. அவன் பழகிற பொண்ணு வெளியே போயிடுவா, நிச்சயத்தோட பொண்ணு கல்யாணம் ஆகுவா. அப்படி இந்தா அம்மாவதுக்கு முதல்ல இந்த போட்டோவை கொண்டு வா, ஜெயிச்சார். வேறு எந்த கேள்விக்கும் போய் இடம் இல்லை, போயிட்டு வாங்க போங்க. ஓ, உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? இங்கே ஓடி போங்க அண்ணாச்சி அவர்களே, வருத்தப்படக்கூடாது. எனக்கா செய்து உடம்புக்கு? புரியல, கால் வந்துட்டு வாங்க. கல்யாணம்மா கல்யாணம். வேற என்ன வேணும்? கண்ணை முடிக்கா, படபடப்பு வருது, கழுத்து உழையுது, தலை சுத்து வருது, படுத்தா தூக்கம் வர மாட்டுக்கு, மூச்சு எடுக்க முடியலை. இதெல்லாம் உனக்கு இப்போ கஷ்டத்தில் இருக்குது. இதுக்கு ஒருத்தர் செய்வனையாக வைக்கணும். இது இயற்கையாக வந்த நோய், இதில் இருந்து தீர்த்து தாரேன். வேறு என்ன வேணும்? அவருடைய உடலையும் நான் காப்பாற்றி தரேன், உங்களுக்கு ஆபத்தே வராது. இந்த அப்படி ஜெயிச்சு தரேன் மகளே, சந்தோஷமாக இருக்கும். வேறு என்ன வேணும்? தெளிவடைவாய். என்ன வேண்டும்? செய்வன இல்லை, வைக்குவா. நாய் மட்டும் வளர்க்காத, சொன்ன கேட்டுக்கா. நாய் வளர்க்காதனா வளர்க்காத, போய்டும். வளர்க்கக்கூடாது. மகனின் வாழ்வை பற்றி காட்டுவது பையன். பையன் நீங்கள் இல்லை, பையன் வாழ்க்கை பற்றி. உன் பையனை பற்றியா? வா வா. எத்தனையோ மணி விளக்கு உன் காலடியில் நம்பிக்கையின். என்ன வேணும்? கண்ணை மூடி உட்காரு, கால் வந்துட்டு வா. உனக்கு தஞ்சாவூரா? சந்தேகமாக இருக்க எனக்கு. தஞ்சாவூரில் எந்த இடம்? ராஜராஜ சோழன் கோயிலுக்கு சாரம் போட்டாங்களே அந்த ஊர் பக்கம் திருவையார், திருவையார் அப்பர். அதுலேருந்து 4 கிலோமீட்டர் திங்களூர் சந்திரஸ்தலம். அப்படி கூடி போனால் 27 கிலோமீட்டரில் கும்பகோணத்துக்கு வந்துடலாம். கால் வந்துட்டு வா. நம்ம ரூட் அப்படி கூடி போச்சு, அதான் கேட்டேன். பஸ் ரூட்டு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க. அதுக்காண்டி தூங்க விடாமல் போன் அடித்து கேட்காதீங்க. போகாத இடந்தனிலே போகக்கூடாது, சேரிடம் அறிந்து சேர். அந்த காலத்தில் சொல்லியிருக்கான். யார் கூட சேரணுமோ அவங்க கூட சேரணும். தர்மமே செய்தான் கர்ணன், சேர்ந்த இடம் துரியோதனன்ட்ட. அவன் செஞ்ச கொடைக்கு பெருமை இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு. ஆனால் அவன் செய்த தர்மமும் கொடையும் அவனை காப்பாற்றலை. காப்பாற்றா? அர்ஜுனனுடைய பானத்துக்கு அவன் இரையானான். நீ பெத்த பிள்ளை நல்ல பிள்ளை, ஆனால் நண்பர்களால் இப்பொழுது கேடுவிட்டு 2 பழக்க வழக்கங்களிலே மாட்டிக்கொண்டான். போதை சம்பந்தமான பழக்கமும்
மனவேதை சம்பந்தமான பெண் பழக்கமும் இருக்கிறது. இந்த ரெண்டுலையும் அவனை மாற்றி தரணும். கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் யாரு கேட்கா? மகனே இந்தா உன் மகனை மாற்றி தரேன், போலீஸில் லாக் ஆகாமல் காப்பாற்றுறேன். என்னடா அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கர்மசாமிக்கு வந்தவாசி யாருப்பா? வந்தவாசி தஞ்சாவூர், அவ்வளோதான். வந்தவாசி உண்டா? வந்தவாசி 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 பக்கத்தில் வந்தவாசி வந்தவாசியா? கர்மசாமிக்கு கேரள தேசம், கேரளா. கேரளா. ஆமா, ஆளுக்கு மேலோடி நடந்துடாதீங்க. விட வரட்டு, கால் வந்துட்டு வா. கொச்சியா எர்ணாகுளமா? மூணாரா? போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, மனிதன் புத்தியை கெடுத்தானே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இலையில் சுலமான சாமியெல்லாம் இருக்கார், முனியாண்டி சாமி இருக்கார், மெயினான ரூட்டுக்குள்ளே போனால் முருகப்பெருமான் இருப்பார். இருக்காங்களா? கால் வந்துட்டுவாங்க. இது யாரு? பொண்ணு. அட்டாட்டா, வரலாம் வா. வேற என்னம்மா வேணும் உனக்கு? வீட்டுக்காரரு நான் ஒரு பாட்டு படித்தேனே, உன் மண்டையில் கவனம் வந்துச்சா? போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, பொய்யும் புரட்டும் போர்வையில் மறைத்தானே, இதைய போர்வையில் மறைத்தானே. அதான் பாட்டு. ஒவ்வொரு நாளும் விதவிதமான வார்த்தை வரும். ஒவ்வொரு நாளும் உயிருக்கு போராடுறத மாதிரியே பிரச்சனை வரும். நீ என் கூட இருக்க போறியா இல்லையா? நான் வாழ முடியுமா முடியாதா? நீ எனக்கு புருஷனாக இருந்து நான் உன்கிட்ட என்னத்தில் கண்டேன் அப்படின்னு நீ பேசுவதும், உன் கூட நான் வாழ்ந்து நான் என்னத்தை கண்டேன், என் வாழ்க்கையை எனக்கு சுகமாக்கிக்கிட தெரியும், நீ ஒன்றும் தேவையில்லை, நீ எப்படியும் போ, இப்படியெல்லாம் பேசிட்டான். உண்மையா இல்லைங்க? கால் வந்துட்டுவான். அப்படியே மெல்ல பார்த்தேன், பெஞ்சுக்கு கீழே பாட்டில் இருக்குது. பாவம். அத்தான் குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. பாட்டில் சாமி காட்டுதையாம். சரி, புருஷனை புத்தியை மாற்றி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. ஒரு காடு மட்டும் அடிக்கடி விளைச்சல் குறைவும் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதில் சில மிருகங்களால் பல தொல்லைகளும் வரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன், கடன் படாமல் காப்பாற்றித்தரேன். இந்தா பேச்சை கேட்பான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் ஒன்றும் ஏமாளிப்பே இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கணும். இதே சமயத்தில் அவனை கூப்பிட்டோம்னா என் பொண்டாட்டி ஏன் சொல்லுக்கு கட்டுப்படணும்னு அவன் சொல்லுவான். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன நடந்திருக்குன்னு நான் கேட்டோம்னா, தீபாவளி வெடி வெடிக்கும். என்ன வெடி வெடிக்கும்? தீபாவளி வெடி வெடிக்கும். அதனால் இறக்கப்பட்டு உனக்கு நல்வாக்கு தரேன், உன் புருஷனை உன் கூட சேர்ந்து வாழ வைக்க. கர்மசாமிக்கு நல்லா. ஏய் கிழவியாத்தா, என்ன இங்கே வா, இங்கே இந்த கேள்வி சொல்லணும். என்ன என்ன உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டா சொல்ல முடியும்? எந்திரிச்சு இல்லைக்கா, உட்காந்து எந்திக்க முடியாது, தப்பு இல்லை. இந்த புண்ணியமாயிருமா போ. கர்மசாமிக்கு கேரள தேசம் நான் நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் கடனும் விழுந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? என்ன தொழில்? வரணும் ஐயா முன்னால. என்னையா தொழில்? என்ன தொழில்?
உள்ளத்தில் பொய்யே. நீ பணி செய்கிற இடத்தில் சில நாட்களுக்கு முன்னால் உனக்கு உடல்நிலைகள் சரியாகாம வேதனைப்பட்டாய். அதில் முழுமையாக பணி செய்ய முடியாத காரணத்தினால் சில வார்த்தைகளால் உன் மனம் புண்பட்டது. அதனால் மீண்டும் அந்த இடம் நமக்கு சரியாகுமா ஆகாதா என்ற மனக்குழப்பமும் பிரச்சனையும் உண்டு. உண்டா கிடையாதா? கால் வந்துட்டு வா. வா. மீண்டும் ஃபாரின் போகுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன். கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் குடும்பத்துக்குள்ளே இருக்குது, அதையெல்லாம் தீர்த்து தாரேன். உன் உடலுக்கு எந்த பங்கமும் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். வேறு என்னப்பா வேணும்? குழந்தை வேணும். பொம்பளை பிள்ளை பிறக்கும். பராசக்தின்னு பேர் வச்சுக்கோ. வா மகனே, நல்லா காசு பணத்தோட கண்ணியமாக வாழ்வாய். சென்று வா. கர்மசாமி, கல்யாணம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக வந்தது யார்ப்பா? கேரளாவிலிருந்து திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கண்ணே திருமணம்? அதான் நீங்கள் முண்டும் போதே நினச்சேன், நீங்கள் இல்லையே. வீடு இடம் சொந்தமாக கேட்டு வந்தது. வாமாங்க, கால் வந்துட்டு வா. இது யாரு? துணைவியார். எந்த ஊர்? பத்தனந்திட்டா. அங்கேருந்து பம்பா நதிக்கு 36 கிலோமீட்டரா? மலையாளப்புழ தாய்க்கு 16 கிலோமீட்டரா? வாங்க. மலையாளப்புழ உங்கள் பக்கம்தான். வாங்க, பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் மாந்திரிகத்தால் சில குறைபாடுகள் குடும்பத்தில் நடந்து உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு கடன்பட்ட மனவேதனைகள் குடும்பத்தில் நடந்துச்சு. நடந்ததா? இடம் வீடு சம்பந்தமாக சில வழக்குகள் ஏற்பட்டு உறவினர்களுக்குள்ள பங்குகள் ஏற்பட்டு மனவேதனைகள் நடந்தன. இப்போதைக்கு கடன்பட்டு மனக்கலக்கமும் துயரமும் அடைந்து குடும்ப வாழ்வில் சில பிரிவும் பிரச்சனையுமாக நடந்து கொண்டு இருக்கும். இவைகளை சீராக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க, கிடைச்சிரும். வரலாம். ஓய், வேற என்னம்மா வேணும்?